ஏன் இந்திய அரசியலை அமெரிக்க அரசியலோடு சேர்க்க வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம். இந்த தேர்தல் முடிந்த உடனே வரக்கூடிய இது மத்திய அரசுக்கு நடக்கக்கூடிய தேர்தல். மத்திய அரசுக்கு நிறைய பிரச்சனைகள் முன் வருகின்றன. அவைகளை தீர்ப்பதற்கு அமெரிக்காவினுடைய அனுபவங்கள் நமக்கு உதவியாக இருக்கக்கூடும். ஒரு இரண்டு கருத்துக்களை மட்டும் சொல்ல போகிறேன். அமெரிக்காவில தேர்தல் எப்படி நடக்கிறது, அமெரிக்காவில டாக்ஸேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கிறது. ஏனென்றால் எந்த அரசுகளுக்கும் வரியின் மூலமாகத்தான் வருமானம் கிடைக்கிறது. எனவே டாக்ஸேஷனை பற்றி வரக்கூடிய அரசு நன்றாக தெரிந்திருந்தால் அவர்களுடைய பணி எளிதாக இருக்கும். யார் வருகிறார் என்பதை பற்றி நாம் சொல்ல யார் வந்தாலும் சரி, அவருடைய பணி எளிதாக இருக்க அமெரிக்காவோடு ஒப்பிட்டுக் கொள்வது நல்லது. ஏனென்றால் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. சரி, அமெரிக்காவிலே தேர்தல் மூன்றும் ஒரே தேர்தலாக எப்பொழுதுமே நவம்பர் மாதம் 4ஆம் தேதி நடக்கிறது. அதாவது முனிசிபாலிட்டி என்று சொல்லுகிறோம், பஞ்சாயத்து, அதற்கு லோக்கல் பாடிஸ், அப்புறம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசுகள், மைய அரசு, பிரசிடென்ட், எல்லாவற்றிற்கும் ஒரே தேர்தல் தான் நடக்கிறது. அந்த ஒரு தேர்தல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தான் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது. அந்த தேர்தலிலே வாக்களிக்கும் பொழுது அந்த மக்கள் விரும்பினால் பழைய பேலட் பேப்பர், அந்த பேப்பர் முறையிலே வாக்களிக்கலாம், அல்லது டிஜிட்டல் முறையிலே வாக்களிக்கலாம். டிஜிட்டல் முறையிலே பெரும்பாலும் இதுவரை 10 விழுக்காடு மக்கள் தான் டிஜிட்டல் முறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் அனைவருமே பேப்பர்ல ஓட்டு போடுறாங்க. நான் என்னுடைய மூத்த மகள், அவருடைய கணவர் 2 பேரும் அங்கே சிட்டிசன் ஆயிட்டாங்க, ஓட்டு போடுவாங்க. நாங்க போக முடியாது. ஆனால் அந்த பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா 4 பக்கம் கொடுப்பாங்க. அதுல பிரசிடென்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கணும், மாநில கவர்னரை தேர்ந்தெடுக்கணும், லோக்கல் முனிசிபாலிட்டி தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். சில பேர் ஜனங்கள் வர்ற ஒவ்வொருத்தருக்கும் 5 நிமிஷம் பிடிக்கும். அதனால ராத்திரி 8 மணி வரைக்கும் அந்த ஓட்டு ஆபீஸ் திறந்திருக்கும், பேலட் பேப்பர் திறந்திருக்கும், தேர்தல் களம். ஆனால் ரொம்ப பேர் என்ன செய்வார்கள் என்றால், மக்கள் அவசரத்திலே பிரசிடென்ட்டை மட்டும் போட்டு போயிடுவாங்க, சில பேர் கவர்னருக்கு மட்டும் போட்டு போயிடுவாங்க, சில பேர் போயிடுவாங்க. அது எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் தேர்தல் வைத்தாலும் அங்கே ஓரிரு நாட்களிலே முடிவுகளை சொல்லி விடுகிறார்கள். இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நமது நாட்டிலே இப்பொழுது ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டிலே தேர்தல் துவங்குகிறது. அது ஜூன் மாதம் வரை போகிறது. ஜூன் 4ஆம் தேதி தான் என்ன போகிறார்கள். நாம் டிஜிட்டல் முறையில் டிஜிட்டல் முறை கண்டுபிடித்தது அமெரிக்கா. ஆனால் அவர்கள் இன்னும் அந்த பேப்பர்ல ஓட்டு போடக்கூடிய முறையை வைத்திருக்கிறார்கள். எனவே அதை நாம் எப்படி செய்யும்? புதிதாக வரக்கூடிய அரசு இந்த ஓட்டிங் சிஸ்டத்தில் என்ன மாறுதல் செய்யும் நமக்கு தெரியவில்லை. இப்பொழுது அமெரிக்காவை பற்றி சொல்லிவிட்டோம், மக்களுக்கும் புரிந்திருக்கும் அமெரிக்க தேர்தல் எப்படி நடக்கிறது, இந்திய தேர்தல் எப்படி நடக்கிறது என்று மக்களும் தெரிந்து கொள்வது நல்லது. ஏனென்றால் மக்கள் ஆட்சியிலே ஒவ்வொரு மன்னர் என்று சொல்லுகிறோம், மக்கள் கருத்தே மகேசன் கருத்து என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் இந்தியாவும் அமெரிக்காவும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள். அதிலும் இந்தியாவிலே 140 கோடி பேர் இருக்கிறார்கள், அமெரிக்காவிலே 35 கோடி பேர் தான் இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பரப்பளவு மிக அதிகமானது. சரி, அடுத்து டாக்ஸேஷன் சிஸ்டத்தை பற்றி நான் சொன்னேன். உலகிலேயே ஜிஎஸ்டியும் இல்லை. பிறகு கேட்கலாம், அமெரிக்காவிலே பெடரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருமானம் என்று சொன்னால், நமது முன்னால இருந்தது போல சேல்ஸ் டாக்ஸ். அந்த சேல்ஸ் டாக்ஸினுடைய ஒரு பகுதி லோக்கல் கவர்மெண்ட்ஸுக்கும், இன்னொரு பகுதி அந்த ஸ்டேட் மாநில அரசுக்கும், இன்னொரு பகுதி பெடரலுக்கும் போகிறது. பெடரல் முக்கியமான பெடரல்ல ஒரே அங்கே பேங்க் ஒரு பேங்க் தான் பெரிய பேங்க், அது பெடரல் பேங்க்னு பேரு. அது நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி அல்ல, அது எல்லா பேங்குகளையும் கட்டுப்படுத்தாது. அந்த பெடரல் பேங்க் என்பது நோட்டு அடிப்பதற்கு மட்டும், கரன்சிக்கு மட்டும் தான் அது பயன்படுகிறது. ஒவ்வொரு மாநிலமும் அந்த ஊர்ல உள்ள பிரைவேட் பேங்க்ல தங்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநில அரசினுடைய வருவாய் முழுவதும் அந்த மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அந்த மாநில அரசு தான் அங்கே உள்ள அந்த லோக்கல் முனிசிபாலிட்டி லோக்கல் கவர்மெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க தான் பணம் கொடுக்கிறாங்க. பெடரல் அது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும். அமெரிக்காவிலே இந்தியா போன்ற பொதுவான அரசியல் சட்டம் கிடையாது. 50 மாநிலங்களுக்கு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கான்ஸ்டிடியூஷன் தனியாக இருக்கிறது.
ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன் வெவ்வேறாக இருக்கும். அங்கே மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அந்த டாக்ஸ் கூட இவர்கள் வசூல் பண்ணி இவர்கள் கொடுக்கக்கூடிய வருவாயிலே தான் பெடரல் கவர்மெண்ட் அதிகமாக நடக்கிறது. ஏனால் முதலில் சொன்னது போல பெடரல் பேங்க் நோட்டு அச்சடிப்பது, கரன்சி அடிப்பது தான் இதனுடைய முக்கியமான வேலை. இதுல எவ்வளவு ஒன்று சொல்ல வேண்டும், இந்தியா போல இல்லாமல் அமெரிக்காவிலே நிறைய கோல்டு ரிசர்வ் இல்லாமலே பணம் அடித்துக் கொள்ளுகிறார்கள். இருந்தாலும் கூட அங்கே ஆய்வுகள் நிறைய நடப்பது, உலகத்தினுடைய தொழில்களையே அவர்கள் நடத்துகிறார்கள். அதனால் அமெரிக்க டாலர் எல்லா நாடுகளிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நான் அமெரிக்காவுக்கு அடிக்கடி சென்று சென்னைக்கு வருவேன். சென்னை இங்கேதான் இருக்கிறது. அந்த போர்ட்டருக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்தா போர்ட்டர் சொல்ற அமெரிக்க டாலர் இருந்தா கொடுங்கிறான். அமெரிக்க டாலர் எல்லா நாட்டு ஏர்போர்ட்டுகளிலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அமெரிக்க டாலர் வாங்கி கொள்ளப்படுகிறது. அந்த அமெரிக்க டாலருக்கு நிகராக வேறு நாட்டு கரன்சிகள் வரவில்லை. அப்ப அமெரிக்கா நம்மை விட மிகச்சிறிய ஜனநாயக நாடாக இருந்தாலும், அதனுடைய டாக்ஸ் சிஸ்டம் வேறு மாதிரியாக இருந்தாலும், அதனுடைய டாலர் இன்று வரை ஓரளவு வலுவாக இருக்கிறது. நான் முதலிலே செல்லும் பொழுது ஒரு டாலர் 24 ரூபாயாக இருந்தது. இன்று 85 ரூபாயாக வளர்ந்து விட்டது. அது நல்லதா கெட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நான் 2005 செல்லும் பொழுது ஒரு டாலருக்கு நிகரான ரூபாய் 24 ரூபாய் கொடுத்தால் ஒரு டாலர் கொடுப்பார்கள். இன்று 85 ரூபாய் கொடுத்தால்தான் ஒரு டாலர் கொடுப்பார்கள். அதனால் நாங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறோம், அமெரிக்காவில் இருந்து டாலர் கொண்டு வருவது பரவாயில்லை, ஆனால் இந்திய பணத்தை டாலராக மாற்றினால் குறைவாக கிடைக்கும். அதற்கு என்ன காரணம் என்றால் அவர்களுடைய சிஸ்டம் வேறு மாதிரியாக இருக்கிறது. மாநிலங்களுக்கு அங்கே அதிகமான அதிகாரம் இருக்கு. அதிலும் இந்த பணத்தை கட்டுப்படுத்துவதிலே மாநிலங்களுக்கு உள்ள அந்த அதிகாரம் பெடரல் அரசுக்கு இல்லை. அங்கே மாநில சுயாட்சி என்பது முழுமையாக இருக்கிறது. மத்தியிலே அங்கே கூட்டாட்சி, அதை பெடரல் இன்றைக்கு கூட அமெரிக்காவில் பேசும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல மாட்டார்கள், பெடரல் கவர்மெண்ட் என்றுதான் சொல்லுவார்கள். அங்கே ஸ்டேட் கவர்னருக்கு நிறைய பவர்ஸ் உண்டு, லோக்கல் பாடிஸுக்கு நிறைய பவர்ஸ் உண்டு. எனவே மாநிலங்களில் அங்கே சுயாட்சியும் மத்தியிலே ஒரு கூட்டாட்சியும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கூட 56ஆம் ஆண்டு வரை அப்படித்தான் இருந்தோம். இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிப்பதற்கு முன்னால் இந்தியா கூட அப்படித்தான் இருந்தது. சிறிது சிறிதாக நாம் மாறி இப்போ நம்முடைய அரசியல் புதிதாக வரக்கூடிய அரசு தான் அதை தீர்மானிக்க வேண்டும். மாநிலங்களுக்கு இன்னும் அதிகாரம் வேண்டுமா இல்லையா என்பது புதிதாக வரக்கூடிய அரசின் முன்னே இந்த பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வருமானத்தை எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பது புதிய அரசுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.